இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 83,000 கடந்து மிக விரைவாக 84,000 கடக்கக்கூடிய சூழ்நிலை வந்து தங்கம் இது போயின்னு இருக்கு. இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் விலையேற்றம் இருந்தது. இதே மாதிரியான தொடர்ந்து நாளையும் நடைபெறும். இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தங்கம் மிக விரைவாக 1,00,000 அப்படிங்கிற இலக்கை வந்து கடந்துவிடும். பங்குச்சந்தைகள் வந்து வீழ்ச்சியை நோக்கி போகும். அதனால் இன்னும் முதலீடுகள் நாளுக்கு நாள் புதிய புதிய விஷயங்கள் வர 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 தங்கத்தின் மீது முதலீடுகள் சர்வதேச சந்தையில் தொடர்ந்து உயர்ந்து கொண்டு வருகிறது. டெய்லி இன்னைக்கு 2 முறை ஏறி இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து இன்னைக்கு 84,000 கிட்ட ஒரு சவரன் போயிடுச்சு. இன்னைக்கு என்ன சார் 2 டைம்ஸ் ஏறி இருக்கு, காலையிலையும் ஹெவியாக ஏறி இருக்கு. இன்னைக்கு எப்படி சார் இருக்கும்? அதாவது முதல்ல வந்து அமெரிக்காவில் உள்ள ஒரு பெரிய மாற்றம், அமெரிக்க அரசுடைய முடிவுகள், அமெரிக்க அதிபருடைய முடிவுகள் வந்து பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறது தினம் தினம். இப்போ புதுசாக என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு 2 நாள் முன்ன அந்த HB1 விசாவை வந்து இனி பெறுவது வந்து மிகவும் கடுமையாக ஆக்கப்பட்டுள்ளது. அதாவது $1,00,000 கொடுத்தா இனிமேல் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு இந்திய ரூபாயின் மதிப்பில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒரு 88 லட்ச ரூபா ஒரு விசா, ஒரு வருஷத்துக்கு வேலிடிட்டி. இதை கொடுத்து எந்த ஐடி பீப்புளும் வாங்க முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நிறைய ஐடி பீப்புள் அங்கேருந்து வெளியே கிளம்பிடுவாங்க. அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயமாக அது ஒரு பெரிய பாதிப்பு அமெரிக்காவுக்கு ஏற்படும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சந்தைகள் வந்து பங்குச்சந்தைகள் வந்து வீழ்ச்சியை நோக்கி போகும். அதனால் இன்னும் முதலீடுகள் நாளுக்கு நாள் புதிய புதிய விஷயங்கள் வர 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 தங்கத்தின் மீது முதலீடுகள் சர்வதேச சந்தையில் தொடர்ந்து உயர்ந்து கொண்டு வருகிறது. அதனுடைய தேவைகளும் அதிகரித்து கொண்டு வருகிறது. அதனால் பார்த்திங்கன்னா தொடர்ந்து தங்கம் விலை சர்வதேச சந்தையில் உயர்ந்து வருகிறது. இதுதான் முக்கிய காரணம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 83,000 கடந்து மிக விரைவாக 84,000 கடக்கக்கூடிய சூழ்நிலை வந்து தங்கம் இது போயின்னு இருக்கு. இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் விலையேற்றம் இருந்தது. இதே மாதிரியான தொடர்ந்து நாளையும் நடைபெறும். அப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படும் பட்சத்தில் நிச்சயமாக தங்கம் ஒரு புதிய உச்சம் மிக விரைவாக ஒரு சவரன் $1,00,000 அப்படிங்கிற ஒரு இலக்கை நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே நம்ம கூறியது போல் 80,000 கடந்து விட்டது. இனி அதனுடைய இலக்கு வந்து 1,00,000 அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இருக்க சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா நிச்சயமாக தங்கம் மிக விரைவாக 1,00,000 அப்படிங்கிற இலக்கை வந்து கடந்துவிடும். சில்வரும் வந்து இப்போ கண்டினியூஸாக போயிட்டுருக்கு. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளியினுடைய விலையும் தொடர்ந்து உயர்ந்து கொண்டு வருகிறது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் $148 $150 அளவுக்கு வந்துடுச்சு. இதே நீங்கள் ஒரு 3 மாதம் 6 மாதம் என்ன பார்த்தீங்கன்னா $100 அளவில் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய அதனுடைய முதலீடுகள் 50-60% லாபத்தை தரக்கூடிய முதலீடாக உள்ளதால் இன்னும் வெள்ளியின் மீது முதலீடுகள் அதிகரித்து கொண்டு வருகின்றன. வெள்ளியினுடைய தேவையும் சர்வதேச அளவில் வந்து பெரிய அளவில் வந்து தொழில்துறைக்கு ஒரு பெரிய தேவையான ஒரு மூலப்பொருளாக கருதப்படுகிறது. அதனால் தொடர்ந்து வெள்ளியினுடைய விலையும் உயர்ந்து வரும். தங்கம், வெள்ளி போன்றவைகள் இனி வரும் காலங்களில் ஒரு புதிய உயர்வையும் கைக்கு எட்டாத தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு விலையாகவும் இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. காரணம் என்ன, அதனுடைய தேவை, பொருளாதார சூழ்நிலை போன்ற நெருக்கடிகள் நிச்சயமாக ஏற்படும் பட்சத்தில் இன்னும் உயர்ந்து கொண்டு தான் போகும். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.